hello, good evening. How are you all? I hope you are doing good. Today is a different kind of video I made for you. This is a child pedagogy for teaching exam. Those who are preparing for the teaching exam, this is very useful for you. Teaching exam. Okay. We are going to see Piaget. Our content is Piaget, Kohlberg. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்பர்க் அண்டு வைகாட்ஸ்கி இந்த 3 சயின்டிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் டீச்சிங் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ தட் பர்சன் ஒன்லி கெட்டிங் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் வீடியோ. ஓகே, தோஸ் ஆர் அதர்ஸ் ப்ளீஸ் ஷேர் த வீடியோ, சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, சைல்டு பெடகாகி கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், பட் தோஸ் ஆர் நீட் ப்ளீஸ் சென்ட் டு தெம். ஓகே, பியாஜே வந்து அக்கமடேஷன்னு ஒரு கொடுத்துருப்பாரு ஒரு வேர்டு. அதுக்கு மீனிங் என்னன்னாக்கா, அதாவது ஜென்ரலாக வந்து குழந்தைங்க வந்து ஒரு நாலேஜோடு இருப்பாங்க. அது பேர் ஸ்கீமாஸு. அந்த ஸ்கீமாஸ் வழியாக பார்க்கறது மூலமாக த்ரூ தி ஐஸ் அண்டு சென்ஸ் ஆர்கன் மூலமாக அவங்க வந்து பார்க்கறது மூலமாக அவங்க ஒரு நாலேஜை பில்ட் பண்ணுவாங்க. when the new experience is very different from the what we are encountered before, we need to change our schemas in very radical way to create the whole new schema. ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கனாக்கா, ஒரு பேர்டு வந்து பறக்குது, ஒரு காகம் வந்து பறக்குது, ஒரு க்ரோ வந்து பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ க்ரோ பறக்கிறதால பறவை இனங்கள்லாம் பறக்குதுன்னு அது நினச்சிக்கும். புரியுதுங்களா? இப்போ க்ரோவும் பறக்கும்னு நினச்சிக்கும். ஓகேங்களா? தட் இஸ் அவர் அசிமிலேஷன், ரைட்? அசியூம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வாக்கிங்கோ இல்லை பார்க்குக்கோ போகும்போது பெண் குயினை பார்க்குறாங்க. பெண் குயின் ஏன் வந்துட்டு பறக்கலைன்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்பாங்க. பெண் குயின் வந்து பறக்காது, பறவையாக இருந்தாலும் அது பறவை இனமாக இருந்தாலும் அது பறக்காது. அது வந்து பறக்கிறதுக்கு பதிலாக ஸ்விம் பண்ணும். என்ன பண்ணும்? ஸ்விம்மிங் தான் பண்ணும். ஓகேங்களா? அதாவது பெண் குயின் வந்து பறக்கிறதுக்கு பதிலாக ஸ்விம் பண்ணும். தட் இஸ் த டிஃப்ரெண்ட். அதுதான் நம்மளுடைய அக்காமடேஷன். நியூ ஐடியா வந்துட்டு when a new experience is very different from the what we encountered before ஃபஸ்ட்டு வந்து காகமும் புறாவும் பறந்தது. அதே போல் பெண் குருவியும் ஃப்ளைஸ் வச்சுருக்கு இல்லையா, பறக்கிற ரெக்கை வச்சுருக்கு இல்லையா, அதுவுமே பறக்கணும்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பெண் குயின் எப்பவுமே பறக்காது, ஸ்விம் தான் பண்ணும் தண்ணியில். ஓகேங்களா? அதுதான் அவங்க பிஃபோர் வி நீட் த சேஞ்ச் அவர் ஸ்கீமா இன் வெரி ரேடிக்கல் வே, கிரியேட் ஏ ஹோல் நியூ ஸ்கீமா. ஓகே, பறவை இனத்துலேயும் பறக்காத ஒரு சில உயிரினங்கள் பறவைகள் இருக்குன்னு அவங்க வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஓகே, தட் இஸ் கால் அவர் அக்கமடேஷன். சரிங்களா? சிம்பிளாக பியாஜே தியரி வந்து நம்ம வந்துட்டு சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணிக்கலாம். பியாஜே இஸ் கிளைம்டு தட் த நாலேஜ் cannot be simply emerged from the sensory experience. நாலேஜ் வந்து சும்மா சிம்பிளாக வந்து கண்ணு மூலம் பார்க்கறது மூலமாகவும் காது மூலம் கேட்பதன் மூலமாகவும் வர்றது கிடையாது. Some initial structure is necessary to make the sense of the world. அதாவது அக்கார்டிங் டு த பியாஜே என்ன சொல்கிறாங்கன்னா, சில்ட்ரன்ஸ் ஆர் குழந்தைங்கள் வந்து ஆர் born with a very basic mental structure genetically inherited or evolved on the which and subsequent learning and knowledge are based. அதை ஸ்கீமாஸ்ன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து சம் நாலேஜோட ஃபஸ்ட்டு பிறக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அசிமிலேஷன்ஸ், adaptation of the schemas and disequilibrium, accommodate and equilibrium. இது எல்லாமே வந்து adaptation of the schema, assimilate or disequilibrium, accommodate, equilibrium. நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே, அசிமிலேஷன்ன்றது அப்படியே அசியூம் பண்ணுறது தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஃப்ளைட்லேயும் பறக்கிறோம், பறவையும் பறக்குது. பறவை வந்து லிவிங் திங்ஸு, ஃப்ளைட் வந்து நான் லிவிங் திங்ஸு. சரிங்களா? அதை மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும். ஓகே, Piaget defined assimilation as a cognitive process is fitting the new information into the existing cognitive schemas. Perception and understanding, overall beliefs, understanding of the world do not change as a result of the new information. ஒன்றுமே இல்லைங்க, க்ரோவும் பறக்குது, புறாவும் பறக்குது அப்படின்னாக்கா அவங்க என்ன பார்த்தாங்களோ அதன்படி புறாவும் பறக்கும், அவ்வளோதான். அவங்க முன்னாடியே இருந்த ஐடியா வந்துட்டு ஒரு நியூ ஐடியாவோட ஃபிட்டிங் இன்ட்டு நியூ இன்ஃபர்மேஷனாக ஃபிட் ஆகிடுச்சு. அதுதான் கால்டு அசிமிலேஷன். ஃபிட் ஆகாமல் இருந்தால் அது வந்து அக்கமடேஷன். முன்னாடி பார்த்த மாதிரி. ஓகே, நம்ம வந்து ஜீன் பியாஜேன்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு சில்ட்ரன்ஸை பற்றின்னு பார்த்துட்ருக்கோம். ஜீன் பியாஜே
ஜீன் பியாஜென்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து சில்ட்ரன்ஸ் க்ரோயிங் லெவலை பற்றி என்ன சொல்லிட்டுருக்காருன்னு பார்த்துட்ருக்கோம். சென்சாரி மோட்டார் அப்படின்னாக்கா சின்ன குழந்தையாக இருக்கும்போது குழந்தை என்ன பண்ணும், பர்த்து 0 பிறக்குமா, 2 years ஆகிடுமா. ஸோ அந்த வயசில் குழந்தை என்ன பண்ணும், அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்டு த்ரூ தி சென்ஸ் அண்டு ஆக்ஷன். சென்ஸு தான் எந்தெந்த சென்ஸு, கண், கைகள், சரிங்களா, காது, ஓகே, ஸ்கின்னு, இந்த மூலமாக உலகத்துக்கு அறிஞ்சிக்க இதை ட்ரை பண்ணும், சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு த்ரூ சென்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், ஓகேங்களா. சென்ஸ் அண்ட் ஆக்ஷன், இது மூலமாக உலகத்தை வந்து தெரிஞ்சிக்க தயாராகும். அடுத்தது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ப்ரீ ஆப்ரேஷனல்னால் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், சென்சாரி மோட்டருக்கு அடுத்த ஸ்டேஜ், 2 to 7 years. அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு த்ரூ தி லாங்குவேஜ் அண்டு மென்டல் ஏஜஸ், ஓகேங்களா. லாங்குவேஜ் மூலமாக ஒருத்தர் பேசுகிறதே காப்பி பண்ணி பேசும். அப்பா அம்மான்னு சொன்னாக்கா குழந்தையும் அம்மா அப்படின்னு சொல்லும், பார்த்துருக்கீங்களா. அதுதான் லாங்குவேஜ் த்ரூ குழந்தைகள் வந்துட்டு உலகத்தை தெரிஞ்சுப்பாங்க. அண்டு மென்டல் ஏஜஸ் ஆல்சோ, ஓகேங்களா. கான்க்ரீட் ஆப்ரேஷனல்னால் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பாருங்கள், 7 to 12 years. குழந்தைங்க வந்து 7 to 12 years ஆகும்போது அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு த்ரூ தி லாஜிக்கல் திங்கிங் அண்ட் கேட்டகரிஸ். லாஜிக்காக திங்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொருள் உழுந்தாக கீழே தான் விழும், மேலெலாம் போகாது. தண்ணி கீழே ஊற்றினாக்கா அது ஃப்ளோவாகி தான் போகும். அந்த மாதிரி வந்து லாஜிக்கல் திங்கிங் அவங்களுக்கு இருக்கும். 7 to 12 yearsல வந்து அண்டர்ஸ்டாண்ட் வேர்ல்டு த்ரூ தி லாஜிக்கல் திங்கிங் அண்ட் கேட்டகரிஸ். ஃபார்மல் ஆப்ரேஷனல் 12 years onwards. Formal operational, understand the world through the hypothetical thinking and scientific reasoning. Why, what, whom, காரணம், ரீசன், tell me the reason. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்டராக அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த வயசில். Difference between the Jean Piaget and Vygotsky. In the both of the scientists, what they are saying, let me see. To understand its invent, to understanding its social its origin. Okay, cognitive means is related to the knowledge. Okay, related to the knowledge. Socio-cultural means is learning from social and cultural. ஓகே, இவங்களுடைய டிஸ்கவர் வந்து கோகனேட்டிவ், அறிவு சார்ந்த இதை பற்றி அவங்க வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சோஷியோ கல்ச்சுரல் மூலமாக ஒரு சில்ட்ரன் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத கற்றுக்குறாங்க. ஓகே, லேர்னிங் ஆஸ் ஏ சாலிட்டரி ஆக்டிவிட்டி. ஒரு லேர்னிங் வந்து தனியாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சாலிட்டரினா இட்ஸ் அலோன். லேர்னிங் இஸ் ஏ சோஷியல் ஆக்டிவிட்டி. ஒருத்தவங்க ஒரு லேர்னிங் நடக்குதுனாக்கா சொசைட்டி எப்படி ரன் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஒரு சில்ட்ரன் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், டெவலப்மெண்ட் இஸ் ட்ரைவன் பை த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஸ்டேஜஸ். டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டெவலப்மெண்ட் இஸ் அந்த இன்புட் தட் கம்ஸ் ஃப்ரம் த அதர்ஸ். டெவலப்மெண்ட் வந்து மற்றவங்க கொடுக்குற இன்புட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் த யூனிவர்சல் அண்ட் ஸ்டேஜஸ் ஆர் சேம் ரிகார்டிங் த ஆஃப் கான்டெக்ஸ்ட். யூனிவர்சலாக டெவலப்மெண்ட் வந்து எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க. சேம் ரிகார்டிங் த கான்டெக்ஸ்ட். இங்கே வந்து டெவலப்மெண்ட் இஸ் த நான் யூனிவர்சல், இஸ் டிபெண்டிங் ஆன் தி சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். சோஷியல், வைகாட்சினாவே சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் வந்து ஞாபகம் வந்துடணும். சில்ட்ரன் அக்யூர் த நாலேஜ் த்ரூ தேர் ஓன் எக்ஸ்ப்ளோரேஷன். சில்ட்ரன் வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்கன்னா ஓனாக. சில்ட்ரன் ஸ்கீம் ஆனாக்கா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும் அவங்க மைண்டுக்குள்ளே. அந்த ஐடியாஸை வச்சு அவங்களா ஒரு நாலேஜை வந்து பில்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் அக்யூர் த நாலேஜ் த்ரூ தேர் ஓன் எக்ஸ்ப்ளோரேஷன். சில்ட்ரன் ஒர்க் வித் அதர்ஸ் டு பில்ட் த நாலேஜ். டெவலப்மெண்ட் ப்ரொசீட் த லேர்னிங் அண்ட் லேர்னிங் ப்ரொசீட். இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறோன்னா, டெவலப்மெண்ட் வந்து ப்ரொசீட் த லேர்னிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லேர்னிங் வரும், அப்புறமேட்டு டெவலப்மெண்ட்டும் வரும்னு சொல்கிறாரு. டெவலப்மெண்ட் ப்ரொசீட் லேர்னிங், இங்கே வந்து லேர்னிங் ப்ரொசீட் டெவலப்மெண்ட் அப்படின்றாரு. த்ரூ தாட் ட்ரைவ்ஸ் த லாங்குவேஜ். ஒரு சிந்தனை தான் ஒரு மொழியை உருவாக்கும் சொல்கிறாரு. தாட் ட்ரைவ்ஸ் த லாங்குவேஜ் ட்ரைவ்ஸ் தி தாட். இங்கே வந்து லாங்குவேஜ் ட்ரைவ்ஸ் தி தாட். Inner speech becomes the social speech. Inner speech becomes the social speech. Social speech becomes the inner speech. What is the difference between the Piaget and Vygotsky? இது ஒரு சயின்டிஸ்ட்டு, இது ஒரு சயின்டிஸ்ட்டு. அவங்களுடைய சயின்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் இல்லைங்களா. பிகாஸ் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட், another scientist is different. Let me see what are the difference. Okay, Piaget அப்படின்றவர் வந்து, வைகாட்ஸ்கின்றவர் வந்து சோஷியோ கல்ச்சர் கான்டெக்ஸ்ட்.
சோஷியல் மூலமாக தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து வைகாட்சி, ஸ்ட்ராங் எம்பசைஸ். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, சோஷியல் மூலம்லாம் ஒன்றும் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் தான் எம்பசைஸ் கொடுக்குறாரு, கொஞ்சம் தானே லிட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து சோஷியல் மூலமாக சில்ட்ரன் கற்றுப்பாங்கன்றதுல இவருக்கு உடன்பாடு இல்லை. பட் இவர் வந்து மோர் எம்பசைஸ். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம், கோகனேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம். கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம்னால் வந்து என்னது, அறிவு இல்லையா. கோகனேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ்லாம் அறிவு சார்ந்ததுலாம் இவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவர் வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட், சோஷியல் என்ன நடக்குதோ அதை பார்த்து தான் ஒருத்தவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஒரு நாலேஜ்னு சொல்கிறாரு இவர். ஓகேங்களா. ஸ்டேஜஸ், ஸ்ட்ராங் எம்பசைஸ் ஆன் த ஸ்டேஜஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட். ஒரு 6 ஸ்டேஜஸ் என்னவோ கொடுத்துருப்பாரு சில்ட்ரன்ஸை பற்றி. சில்ட்ரன் க்ரோயிங், மென்டல் எப்படி க்ரோ ஆகுது, அவங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்துட்டு வைகாட்ஸ்கி என்ற சயின்டிஸ்ட் வந்து நோ ஜென்ரல் ஸ்டேஜ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ப்ரொபோஸ்டு. கீ ப்ராசஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த லேர்னிங் வந்துட்டு இவங்க வந்து ஈக்குவலிபரைசேஷன், ஸ்கீமான்றது என்னன்னாக்கா, ஏற்கனவே சைல்டுடைய மூளையில் ஒரு சிலர் வந்து இன்னேட்டாக இருக்கும். இன்னேட்டுனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. யார், பியாஜேன்றவங்க. அடாப்டேஷன், ஒரு சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணுறது. அசிமிலேஷன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற நாலேஜோட வெளியே இருக்கிற நாலேஜை கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அசிமிலேஷன்னா என்ன அப்படின்னாக்கா, ஐ வில் கிவ் த எக்ஸாம்பிள் ஆஃப்டர் தட். ஓகே, அக்கமடேஷன், சூன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ZPDன்னு சொல்லுவாங்க, சூன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டு. ஸ்கேஃபோல்டிங் லாங்குவேஜ் அண்ட் டயலாக், டூல்ஸ் ஆஃப் த கல்ச்சர். ஸ்கேஃபோல்டிங்னா வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு அடல்ட்ஸ் இருக்கும்போது அடல்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹெல்ப் கேட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். ஜூன் ஆஃப் ப்ராக்சிமல்னால் நீங்கள் தான் அது பண்ணணும், ஆனால் இந்த செயலை பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் உங்களை விட அறிவாளி ஒருத்தவங்க, மோர் நாலேஜபிள் பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சென்ஸில் வந்து வைகாட்ஸ்கி வந்து சொல்லியிருப்பாங்க. ரோல் ஆஃப் த லாங்குவேஜ், மினிமல் ரோல் ஆஃப் லாங்குவேஜே இங்கே பியாஜே வந்து பேசுனதில்லை. லாங்குவேஜை பற்றி அவர் பேச மாட்டார். லாங்குவேஜ் ப்ரொவைட்ஸ் த லேபிள் ஃபார் த சில்ட்ரன் எக்ஸ்பீரியன்ஸ். ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச்னால் அவங்க வந்து தன்னிமயம் பற்றி மட்டும் பேசுவாங்க. அது லாங்குவேஜ் பிளேஸ் பவர்ஃபுல் ரோல் ஆஃப் தி ஷேப்பிங் தாட். லாங்குவேஜ் வந்து ப்ளே பண்ணும். லாங்குவேஜ் பிளேஸ் ஏ பவர்ஃபுல் ரோல் இன் ஷேப்பிங் தாட். டீச்சிங் இம்ப்ளிகேஷன், சப்போர்ட் சில்ட்ரன் டு எக்ஸ்ப்ளோர் their world and discover the knowledge. Support the children to explore the world and discover the knowledge. Establish opportunity for the children to learn with the teacher and more skilled peers. அதான் சொல்கிற, சோஷியல் மூலமாக டீச்சர் இருப்பாங்க, அடல்ட்ஸ் இருப்பாங்க, அண்டு பியர்ஸ் இருப்பாங்க. அவங்க மூலமாக தான் இவங்க கற்றுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஜீன் பியாஜே வந்து நல்ல சயின்டிஸ்ட்டு, ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் டீமெரிட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே டீமெரிட்ஸ்லாம் இருக்கும். Piaget ignored the influence of the culture as well as the society in the development of the cognition. அதாவது அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டார், எதெல்லாம் கல்ச்சர்லாம் ஒன்றுத்துமே உதவாது, as well as the society point of view அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. Piaget ignored the effect of the training, drill and practice-ம் அவர் விரும்பலை. சரிங்களா. ட்ரபிள் வித் த ஸ்டேஜஸ், டெவலப்மெண்ட் இஸ் a continuous process. He underestimated child எபிலிட்டிஸ், அவங்களுடைய எபிலிட்டிஸை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. ஓவர் எஸ்டிமேட்டட் அடல்ட் எபிலிட்டிஸ், அடல்ட் எபிலிட்டிஸ். சென்சரி மோட்டார் ஸ்டேஜஸ், பர்த் டு 2 years. அதில் வந்துட்டு உங்களுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து பர்த் டு 2 years. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ கன்வென்ஷனல் வந்து உங்களுக்கு 2 to 7 years. கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து 7 to 11 years. ஃபார்மேஷனல் ஆப்ரேஷனல் வந்து 11 to 15 years. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்சரி மோட்டார்ஸ். சென்சரி மீன்ஸ் இந்த குழந்தை இருக்குது இல்லைங்களா, அதனோட வளர்ச்சியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் செல்ஃப் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வேறு, நாம் வேறுன்றதே உணரும் குழந்தை. ரெகக்னைஸ் த செல்ஃப் ஆஸ் ஏ ஏஜென்ட் ஆஃப் தி ஆக்ஷன். அச்சீவ் த ஆப்ஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆப்ஜெக்ட் வச்சுட்டு விளையாடுறது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். Concrete and operational stages 7 to 11 years. ஓகேங்களா. ஃப்ளெக்சிபிலிட்டி in thinking, make thought more logic. ஃப்ளெக்சிபிலிட்டி இன் திங்கிங், திங்க் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அந்த மேக் தாட் மோர் லாஜிக்கலாக இருக்கும் அவங்களுக்கு. இண்டக்டிவ் டிடக்டிவ் ரீசனிங், இண்டக்ட் பண்ணுவாங்க. டிடக்ட் ரீசனிங், ரிவர்சிபிலிட்டி ஆஃப் தி தாட். ஒரு தாட் வந்ததுனாக்கா அதை ரிவர்ஸ் பண்ணியும் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். கிளாசிஃபிகேஷன் அண்ட் சீரியேஷன்ஸ். அதாவது கோஆபரேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஆஃப் பியாஜே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அக்கார்டிங் டு த பியாஜே வந்து நாலேஜ் இஸ் நாட் மியர்லி transmitted verbally but must be constructed and reconstructed by the learner. Okay, Piaget approach to the learning is a readiness approach. Child must act on the object and it's the action which provide the knowledge of those objects.
ஆல்ரெடி இது என்ன குழந்தைங்களுடைய மைண்டில் வந்து ஸ்கீம் ஆல்ரெடி ஒரு வந்து நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு மைண்டில் வந்து நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிலேட் பண்ணுவாங்க, இது கூட எது அவங்க பார்க்குறாங்களோ அது கூட ரிலேட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நாலேஜை பில்ட் பண்ணுவாங்க. அதை தான் பியாஜே வந்து சொல்ல வராது, புரியுதுங்களா? இப்போ குழந்தை இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏற்கனவே மைண்டில் வந்துட்டு ஒரு நாலேஜ் இருக்கும், பிறக்கும்போதே நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை வச்சு அவங்க உலகத்தை பார்க்கும்போது அவங்க ரிலேட் பண்ணி அவங்களா ஒரு நாலேஜை வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்த பில்ட் த நாலேஜ் ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். The formal operation here, this is the fourth stage, formal operation, age 12 and over. Okay, the formal operational period begins at about the age of 11. That you can imagine teenage will start here. Okay, teenage, and as a adolescents enter this stage, they gain the ability to think in abstract manner. What is meant by abstract manner is never touch the object. abstractனா வந்துட்டு நீங்கள் பார்க்காத பொருளை பற்றி உங்களுடைய திங்கிங் இருக்கும். கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. கான்க்ரீட்னா நீங்கள் டச் பண்ணுற ஆப்ஜெக்ட் பேர் தான் கான்க்ரீட்டு. பட் அப்ட்ராக்ட் மீன்ஸ் யூ இமேஜின் த திங். நிலானா இப்படி தான் இருக்கும், நிலாவை யாரும் பார்த்ததில்ல, நிலானா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்ட்ராக்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் கால்டு அப்ட்ராக்ட் திங்கிங், ரைட்? கான்க்ரீட்னா நம்மளுக்கே தெரியும், ஒரு மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம டச் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். இந்த மோட்டார் இப்படி செயல்படுது, இந்த எலக்ட்ரிக் இப்படி செயல்படுது, குக்கிங்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். பட் இது வந்துட்டு அப்ட்ராக்ட் வந்து நம்ம பார்க்காத ஒரு பொருளை பற்றி திங்கிங். That is our formal operational. Okay, the ability to combine and classify, combine பண்ணுறதுக்கும் classify items in a more sophisticated way, understandable way. Okay, and the capacity of higher order reasoning. higher think பண்ணுவாங்க. Children are thinking in a higher way. Okay, concrete operation are carried out on the things, whereas the formal operation are carried on ideas. கான்க்ரீட் ஆப்ரேஷன் வந்து அவங்க ஏஜ் 11 பிலோவுக்கு இருப்பாங்கள்ல, அப்போ தான் திங்க் பண்ணுவாங்க. இப்போ தான் அவங்க 12, 13, 14 டீனேஜ், த என்டர் இன் டு த டீனேஜ். அவங்க வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனில் இருக்கிற ஐடியாவை எடுத்துகிட்டு அப்ட்ராக்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரைட்? carried out on ideas. Formal operational thought is entirely freed from the physical and perceptual constraints. During this stage, adolescent can deal with the abstract ideas. This is the main point. Deal with the abstract ideas. Example, no longer needing to thinking about the slicing up cakes or sharing the sweets. Understanding division and sweets to understanding the division and fraction. அதாவது ஸ்லைஸ் எப்படி கட் பண்ணணும், கேக்ஸு எப்படி ஷேர் பண்ணணும், அது அப்பாற்பட்டு அவங்க வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த டிவிஷன் அண்டு ஃப்ராக்ஷன் அந்த மோடுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? அதாவது டீப் திங்கிங், ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஏஜ் பார்த்துக்கோங்க. ஏஜ் வந்து 12 and over above teenagers. And now what a Kohlberg theory say, let's see. Kohlbergன்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து 6 stages இருக்குது. ஈச் ஸ்டேஜஸ் ஆஸ் த 2 stages. ஓகேங்களா? 6 stages of the moral development are divided into 3 levels. 6 stages, each one have the 2 stages, each of the which corresponding social orientation. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு லெவலில் என்ன பண்ணுவாங்கனாக்கா பனிஷ்மெண்ட் அண்டு ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன். அதாவது ஒபே த ரூல்ஸு, நம்ம வந்து ரூல்ஸை ஒபே பண்ணலாம் அப்படி கிடையாது. ரூல்ஸை ஒபே பண்ணாக்கா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது. அந்த சென்ஸில் வந்து அவங்க வந்து கரெக்டான வந்து செயலை செய்வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ரெண்டாவது வந்து கன்ஃபார்ம் டு கெட் த ரிவார்டு. ஓகே, நம்மளுக்கு கிஃப்ட் கிடைக்கணும்னா நம்ம இந்த நல்ல செயலை செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் டு கெட் ரிவார்ட்ஸ் அண்ட் டு ஹேவ் த ஃபேவர்ஸ் ரிட்டர்ன்டு. ஏன்னா ரிட்டர்ன் கிடைக்கும்னாக்கா தே வில் டூ த குட் திங்ஸ். அண்ட் மூணாவது பாருங்கள், இது வந்து 2 லெவலில், இந்த ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் லெவலில் அவங்க பண்ணுவாங்க. லெவல் ஆஃப் தி ப்ரீ கன்வென்ஷனல், எங்கர் தென் தி ரொம்ப சின்ன வயசில் அவங்க இது வந்து பண்ணுவாங்க.
ஓகேங்களா. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. இப்போ அடித்தாக்கா இதை பண்ண மாட்டாங்க, அடிக்கலைன்னா வந்துட்டு நல்லது பண்ணுவாங்க, அது மாதிரி தானே. ஸோ லெவல் 2 கன்வென்ஷனல் லெவல், ஏஜ் வந்து 7 to 11. ஓகேங்களா. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கன்ஃபார்ம் டு அவாய்ட் டிஸ்அப்ரூவல் ஆர் டிஸ்லைக், ஐயோ இதை பண்ணாக்கா நம்மளை விரும்பாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல செயல் செய்வாங்க. நல்ல செயல் செய்யணுன்றதுக்காக அவங்க வந்து நல்ல செய்கிறதில்ல. சம்படி இஸ் நாட் லைக் மீ, அதாவது எனக்கு மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்றதுக்காக அவங்க நல்லது செய்வாங்க. ஓகேங்களா. இன்னொரு அதிலே வந்துட்டு இந்த கன்வென்ஷனல் லெவல்லே இன்னொரு லெவல் இருக்குது, கன்ஃபார்ம் டு அவாய்டு சென்சர் பை த அத்தாரிட்டிஸ். அத்தாரிட்டிஸ்னால் வேலை செய்யும்போது நம்மளுக்கு பாஸ்லாம் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ் ஹெச்எம்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்கிறத கேட்கணுன்ற மாதிரி இது வரும். அடுத்து வந்து இது ரெண்டும் லாஸ்ட்டு ஸ்டேஜ், போஸ்ட் கன்வென்ஷனல். போஸ்ட்னா அது அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். அதில் வந்து கன்ஃபார்ம் டு மெயின்டைன் த கம்யூனிட்டிஸ், சோஷியலில் நல்ல பேர் எடுக்கணும், அது மாதிரி எம்பசிஸ் அந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஓகேங்களா. கன்ஃபார்ம் த மெயின்டெனன்ஸ் த கம்யூனிட்டிஸ், கம்யூனிட்டிஸ்னால் சோஷியல் லைஃப்பில் நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால் அவங்க நல்லா செய்வாங்க. அதுக்கப்புறம் 6th ஸ்டேஜில் இண்டிவிஜுவல் பிரின்சிபல், அவங்களுக்கா தெரியும் இது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற அறிவு அவங்களுக்கு இருக்கும். அதுதான் இந்த இண்டிவிஜுவல் பிரின்சிபல் ஆஃப் த கன்சைன்ஸ். ஓகேங்களா. இதுதான் கோல்பர்க் அவர்கள் சொல்கிறாங்க. இதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 6 ஸ்டேஜஸ் இருக்குது. 6 ஸ்டேஜஸ்லேயும் வந்துட்டு 6 ஸ்டேஜஸில் 2 லெவல் இருக்குது. டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பியாஜே அண்ட் கோல்பர்க். கோல்பர்க் என்ற சயின்டிஸ்ட்டும் இருக்கார் சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்காக. லெட்ஸ் சி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போத். பியாஜே தியரி வந்துட்டு பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். பர்சனல் டெவலப்மெண்ட் ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னாக்கா ஹெரிடிட்டி, நம்மளோட ஜெனட்டிக்கல் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தும் என்விரான்மெண்ட் பொறுத்தும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. பியாஜே சஜஸ்டட் 4 stages ஆஃப் தி கோகனட்டிவ் டெவலப்மெண்ட். கோகனட்டிவ் டெவலப்மெண்ட்னா அறிவுசார் வளர்ச்சி. கோகனட்டிவ்னாவே அறிவுசார். ஓகேங்களா. அறிவுசார் டெவலப்மெண்ட். பியாஜே ரிலேட்டட் டு த கோகனட்டிவ் டெவலப்மெண்ட் டு தி பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட். கோல்பர்க் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஹெரிடிட்டி அண்ட் த என்விரான்மெண்ட். கோல்பர்க் சஜஸ்டட் த 6 stages ஆஃப் தி மாரல் டெவலப்மெண்ட். இவர் வந்து கோகனட்டிவ் டெவலப்மெண்ட் கொடுக்கல, இவர் வந்து மாரல் டெவலப்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது ஒரு விஷயம் வந்து விச் இஸ் ஏ ரைட், விச் ஒன் இஸ் ஏ ராங் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுறதை பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. கோல்பர்க் ரிலேட்டட் த மோர் டெவலப்மெண்ட் டு தி சோஷியலைசேஷன். ஓகே, லாரன்ஸ் கோல்பர்க் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அப்படின்றவர் வந்து ஹூ இஸ் த லாரன்ஸ் கோல்பர்க் இஸ் எ சயின்டிஸ்ட். ஓகேங்களா. அதாவது which one is a right or wrong அப்படின்னு எப்படி மக்கள் சில்ட்ரன்ஸ் வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதுல வந்துட்டு ரிசர்ச் பண்ணவர். சரிங்களா. சில்ட்ரன்ஸ் எப்படி நல்லவங்களாக இருக்கிறாங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. சரிங்களா. லெட்ஸ் சி. லெவல் 1ல் வந்து ப்ரீ கன்வென்ஷனல், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஓகேங்களா. லெவல் 1, 11, 2, 3 இருக்குது. 3 லெவல் இருக்குது. அது 2 ஸ்டேஜஸ் இருக்குது. இது அப்படின்னாக்கா மொத்தம் 6 ஸ்டேஜஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா. என்ன சொல்லியிருக்காருன்னு ஓரளவு பார்க்கலாம். அதாவது ப்ரீ கன்வென்ஷனல், ப்ரீனா முந்தைய ஸ்டேஜ், சின்ன குழந்தையாக இருக்கும்போது இல்லையா. குழந்தைங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஹவ் ஐ கேன் அவாய்ட் த பனிஷ்மெண்ட்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஒபே பண்ணலாமா, ஒபே பண்ணலாம், பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஒபே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ தான் ஹவ் ஐ கேன் அவாய்ட் தி பனிஷ்மெண்ட். நான் பனிஷ்மெண்ட் எப்படி இல்லாமல் பார்த்துக்கணும். படிக்கணுன்றதாக படிக்க போகிறாங்க, டீச்சர் நாளைக்கு காலையில் அடிப்பாங்களே அப்படின்ட்டு அவங்க ஹோம்ஒர்க் செய்வாங்க. அதுதான் அவாய்ட் த பனிஷ்மெண்ட். செகண்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஓரியன்டேஷன். சேயிங் ஃபார் த பெனிஃபிட். அவங்களுக்கா வாட் இஸ் ஃபார் மீ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்வாங்க, அதனால் ஒரு பெனிஃபிட் கிடைச்சா ஓகே தானே அப்படின்ற மாதிரி. லெவல் 2 கன்வென்ஷனல், கொஞ்சம் 7 to 12 years அந்த மாதிரி இருப்பாங்களே சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு இது. இன்டர்பர்சனல் அக்கார்ட் அண்ட் கன்ஃபர்மிட்டி. அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேடுறதுக்காக. சோஷியல் நார்ம்ஸ் இருக்குது இல்லையா, சொசைட்டி வந்து சொல்லுவாங்க பையனா இப்படி இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. த குட் பாய், த கேர்ள் ஆட்டிடியூட். Authority and the social order maintaining the orientation. Authority and the social order maintaining the orientation. Law and order morality. அதாவது இதை பண்ணாக்கா உங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அதை படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா அது. லெவல் 3 வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன் அண்டு யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் கன்சைன்ஸு. ஓகேங்களா. இதான் அதனுடைய ஸ்டேஜஸ்ஸு. இதில் வந்து வைகாட்ஸ்கி என்ற அந்த சயின்டிஸ்ட் வந்து
ZPD அண்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேஃபோல்டிங் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை தட், லெட் மீ see. வைகாட்ஸ்கி வந்து கான்சிக்வென்ட்லி முடிவாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு மச் மோர் மோஸ்ட்லி வந்து சோஷியல் இன்டராக்ஷன். இவர் எப்பவுமே சோஷியலாக தான் டிபெண்ட் பண்ணியிருக்காரு, சோஷியலாக தான் மக்கள் கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் த எய்ட் டு லேர்னிங் ஆர்கியூங் தட் லெஃப்ட் அலோன் children will develop, அதாவது அவங்கள தனியாக விட்டுட்டாக்கா children will develop the own knowledge but not to their full potential. அப்படி தனியாக விட்டாக்கா அவங்களுக்கு வந்து ஃபுல் பொட்டன்ஷியலும் கற்றுக்க மாட்டாங்க. he refers to the gap between the actual potential learning zone of proximal development and argues that it is the only through the collaboration with the adult and other learners that is the gap can be bridged. அதாவது லெஃப்டாக அவங்கள தனியாக ஒரு குழந்தைய விட்டுட்டாக்கா அவங்க வந்துட்டு செயல்படுற விதம் வந்து கம்மியாக இருக்கும், கம்மி பொட்டன்ஷியலாக இருக்கும். ஆனால் ஒரு எல்டர்ஸோ ஒரு அடல்ட்டோ இல்லை ஒரு டீச்சரோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ இல்லை அவங்கள விட அறிவு அதிகமாக இருக்கிறவங்களோ ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுடைய 100% பொட்டன்ஷியல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ZPனா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஸ்கேஃபோல்டிங்கும் அதான். நாலேஜபிள் அதர்ஸ், டெக்னாலஜி அண்ட் டூல்ஸு, அதாவது பெரியவங்க மட்டும் கற்றுக் கொடுக்குறது இல்லாமல் இந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, டெக்னாலஜி டூல்ஸை வச்சும் அவங்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வாட் ஐ கேன் லேர்ன் ஆன் மை ஓன், வாட் ஐ கேன் லேர்ன் வித் ஹெல்ப் பிஹாண்ட் மை ரீச். ஓகேங்களா, இதுதான் அந்த ZPP அண்டு ஸ்கேஃபோல்டிங் வந்து இருக்குது. வைகாட்ஸ்கின்றவர் வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து இது இப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்ததை. சரிங்களா, நான் 4 ஸ்டேஜஸ் வந்து ஜீன் பியாஜெட் சொல்லியிருக்கேன். லெட்ஸ் சம்மரைஸ் தோஸ். ஓகே, இங்கே பாருங்கள், குழந்தை பிறந்ததுலேருந்து பர்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் பாருங்கள் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சென்ஸை வச்சு குழந்தைகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆப்ஜெக்ட் வச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் த சைல்டு மென்டல் டெவலப்மெண்ட் விச் மெயின்லி இன்வால்வ்ஸ் த சென்சேஷன் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ். மோட்டார் ஸ்கில்ஸ்னால் கை கால்களை வச்சு பண்ணுற ஒர்க்கு. ஓகேங்களா, மோட்டார் ஸ்கில்ஸ் சச் அஸ் இயர், காது, சைட்டு, கண்ணு, ஃபீலு, ஸ்கின்னு, டேஸ்ட்டு, மூவு, மேனிப்புலேட்டு, பைட்டு, கடிக்கிறது, சீவு, மெல்றது அண்ட் ஸோ ஆன். இதை வச்சு தான் குழந்தைகள் வந்து இந்த உலகத்தை புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, இது வந்து சென்சரி ஸ்டேஜ். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து 2 to 7 இயர்ஸ் ஏஜ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பேபி கேர்ள் வந்து எழுதிட்டுருக்காங்க ரைட்டிங். இன் திஸ் ஸ்டேஜ் சில்ட்ரன் யூஸ் தர் மென்டல் எபிலிட்டி டு ரெப்ரசன்ட் த ஈவெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் இன் வேரியஸ் வே லைக் யூஸிங் த சிம்பிள்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ், உடல் மொழி, ஜெஸ்டர்ஸ்னாது பாடி லாங்குவேஜ் அண்ட் ஈவன் த கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஸோ on, thus their logical reasoning and not to aid organized developed. அதாவது கொஞ்சமாக அப்படியே யோசிப்பாங்க, சிம்பிள் வச்சு ஜெஸ்டரை வச்சு கம்யூனிகேஷன் சும்மா லாஜிக்கலாக. பட் ஃபுல்லி வந்து ஆர்கனைஸ்டாக கேட்டாக்கா இல்லை, இட் நாட் ஆர்கனைஸ்டு டெவலப்டு. ஓகே, ஆர்கனைஸ்டு டெவலப்போ அப்படியே லாஜிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. 7 to 8 கொஞ்சம் வளர்ந்த பேபி எப்படி இருக்காங்க பாருங்கள், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் சைல்டு பிகம் மோர் ஸ்டேபிள், think operationally and use the logical reasoning rather than the initiative thought. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அவங்க லாஜிக்கலாக இதில் வந்து ரொம்ப திங்க் பண்ணுவாங்க லாஜிக்கலாக, பட் ரொம்ப ஆர்கனைஸ்ட்லாம் கிடையாது. பட் இங்கே வந்து ஓரளவுக்கு இதை விட பெட்டராக திங்க் பண்ணுவாங்க. in this stage child become more stable, think operationally and use the logical reasoning rather than the initiative thought. ஓகேங்களா, 11 years and above பாருங்கள், through the adulthood. Formal operational stage where the children become more systematic. First systematic இருப்பாங்க, இதில் ரொம்ப more systematic and reasonable. They can not only the reason tangible object and even but also they possess the capability of the reasoning, thinking in more abstract, hypothetical and idealistic one. Okay.